ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கான இஃப்தார் மினி விளாக் என்னன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நோ கஞ்சி, நோ ஸ்நாக்ஸ், டைரெக்டாக ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு அனில் சேமியா பாக்கெட் இருக்குல்ல, அதுதான் வந்து எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் நான் ஒரு மட்டன் சேமியா பிரியாணி எங்கள் ஊர் ஸ்டைலில் பண்ண போகிறேன். முதல்ல சேமியாவை லைட்டாக வறுத்துட்டு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ரம்ப இலை, அப்புறம் 3 வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான மல்லி இலை, கொத்தமல்லி கீரை அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு வந்து நான் ஒரு 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் மட்டன் வந்து குக்கரில் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன். அதை தண்ணியோடையே ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு குக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு நெய் விட்டு கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான மட்டன் சேமியா பிரியாணி ரெடி ஆயிட்டு. நீங்கள் நோன்பு திறந்துட்டு மஹரிப் தொழுதுட்டு இது சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஷஹருக்கு இன்னைக்கு வந்து நான் மட்டன் தால்ச்சா பண்ணிவிட்டு அதோட மட்டன் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் பண்ணியிருக்கேன் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் அதோட கையோட ஒரு டீயையும் போட்டுட்டேன். டீ போட்டுட்டேன்னா அதோட வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இஃப்தார் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இதோட வந்து கொஞ்சம் கஸ்டர்டும் பண்ணியிருந்தேன். ஃப்ரூட்ஸாக வச்சுருந்தா பசங்க யாருமே சாப்பிட மாட்டேங்காங்க. அதனால் இப்படி பண்ணிடுறது. நெய்பர் வீட்டில் இருந்து பக்கோடாவும் கொடுத்து விட்ருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.